இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம சிவா வந்து தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து மூச்சு விடவே சிரமப்படுறாரு. ஸ்ட்ரோக்ல வந்து அவர் மூச்சு இல்லாமல் இருக்காரு. அதை பார்த்து சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஆறுமுகம் அதுக்கப்புறமா வந்து அன்னபூர்ணி எல்லாருமே ஓடி வராங்க. சிவா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் சிந்து என்ன பண்ணுறாங்க, சிவாவுக்கு அவங்களோட மூச்சு மூலமாக மூச்சு கொடுக்குறாங்க. அடுத்ததான் சிவாவுக்கு அப்படியே வந்து அந்த இதுவே வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆகிறார் சிவா. டாக்டர் உனக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. சிந்துவோட காலில் வந்து அப்படியே ரத்தமாக வழிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அன்னபூர்ணி. சிந்து உன் கால் ஃபுல்லாக ரத்தமா, என்னம்மா நீ அப்படின்னோடனே பின்ன ஒரு ஆம்பளை தூக்கி சுமக்கிறது அதை சும்மாவா, எப்படி ஆயிருக்கு பாரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்துன்னு போயிட்டு முதல்ல சிவா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே பதறி வெளியே இருக்காங்க. சிந்துக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க சிந்து. அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்குது. இங்கே வந்து சிவாக்கும் வந்து பார்க்குறாங்க. இப்போ சிவாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இன்னும் வந்து சிவாவோட அம்மா மகா அவங்க வந்து ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து சிந்து தான் இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்கா, எப்படிலாம் இருந்தது தெரியுமா சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிவா கண்ணை திறக்கிறாரு. திறந்தோடனே முதல் எடுத்தோடய சிந்துவை கேட்குறாரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா என்ன இவன் கண்ணை திறந்தோடனே அம்மா அம்மான்னு சொல்லுவான், இல்லை பெரியம்மான்னு சொல்லுவான், யாரா சொல்லுவான்னு பார்த்தா சிந்துன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து எங்கே பெரியம்மானோன்னே சிந்து பாவம்ப்பா, அவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றினா, ஒரே ஆளாக இருந்து என்னென்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அன்னபூர்ணி. அதை கேட்டு அப்படியே வந்து கண்ணுது தண்ணியாக ஊற்றுது நம்ம சிவாவுக்கு. மனசு கஷ்டப்படுறாரு, எப்படி இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே பாருப்பா, இந்த அளவு சிந்து உன் மேலே எவ்வளோ வந்து அன்பு வச்சுருந்தா இப்படி இறங்கி உனக்காக செஞ்சிருப்பா, உயிரை கூட அவர் பொருட்படுத்தலப்பா. அந்த தீயில வந்து யாருமே இறங்க முடியாது, அது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. எங்களையும் அடைச்சிட்டாங்க, ஆறுமுகம் எங்களெல்லாம் ஒரு வண்டியில் வச்சு அடைச்சிட்டாங்க, எங்களால் வெளியே வரவே முடியல. ஆனால் சிந்து அது எல்லாத்தையும் யோசிக்காமல் நேராக வந்து குதிச்சு உன்னை காப்பாற்றினா, உன்னை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாப்பா, அப்போ கூட அவங்களாம் வில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சிவா வந்து அப்படியே கண் கலங்குறாரு. எங்கே பெரியம்மா, சிந்து எங்கே பெரியம்மா அப்படின்றாரு. சிந்துக்கும் நிறைய காயம் ஏற்பட்டிருக்குப்பா, அவள் காலெல்லாம் அப்படியே வந்து ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருந்தது, இப்போ அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கப்பானோன்னே நான் முதல்ல சிந்துவை பார்க்கணும் பெரியம்மா, அவளுக்கு நன்றி சொல்லணும் பெரியம்மா அப்படின்றாரு. இந்த உடனே வந்து வர சொல்கிறேன்ப்பா, கவலைப்படாத அப்படின்னு ஒன்று. இல்லை பெரியம்மா நான் உடனே பார்க்கணும், யாருமே இதெல்லாம் எனக்காக பண்ண முடியாது, ஆனால் அவள் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது மகாவுக்கு. மகா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து சிவாவோட அப்பா வந்து பார்த்தல சிந்துவை கரிச்சு கொட்டிகிட்டு இருந்தியே, அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தியே, இன்றைக்கி உன் பையன் இங்கே உயிரோடு இருக்கானா, அதுக்கு யார் காரணம், சிந்து தான் காரணம். அவள் தான் அவ்வளோ வந்து மெனக்கட்டி கூட்டின்னு வந்து வெளியே வந்து கூட்டின்னு வந்தா. அதே மாதிரி எல்லாமே அவள் தான் பண்ண. இப்போ உயிரை கொடுத்ததும் அவள் தான், மூச்சு அடைஞ்சா, மூச்சை கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கா. என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னோடனே ஆமாடா, அவளோட மூச்சை கொடுத்தா உன்னை மூச்சே வர வச்சா, நீ டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், ஆனால் எந்த படிப்பும் படிக்காத சிந்து வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து பண்ணி இந்த வழி உனக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டு இன்னும் வந்து சிவா அதிர்ச்சி அடைஞ்சு நெகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து சிந்துவை பார்க்கணும் பெரியம்மா அப்படின்னு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூட்டின்னு போயிட்டு சிந்துவை காட்டுறாங்க. சிந்துக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் நடந்துட்டுருக்கு. சிந்து அப்படியே மயக்கத்திலேயே இருக்காங்க. உள்ளே போகிறாரு. நான் உள்ளே போகலாமா, போகலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்துருக்கோம் அதனால் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் வந்து கால்வலி அதிகமாக இருக்குது அவங்க நல்லா வந்து அப்படின்னு போய் பார்க்குறாரு. இந்த நம்ம சிவா காலையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல்லாகவே வந்து அப்படியே ரத்தம் ஃபுல்லாக வழிஞ்சிருக்கு. முகத்தை பார்க்குறாரு. அப்படியே அழ ஆரம்பிக்கிறார் சிவா.